ஹலோ மக்களே, இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெப் ஒர்க்காக நம்ம இந்த பருப்பை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா அது கூட சீரகம், சோம்பு, 4 வரமிளகாய், கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம், கருவேப்பில், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த குழம்பு நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சிட்டு கூடவே பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் குழம்புக்கு தாளிப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூளும் கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மசாலா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி வீடியோவாக போடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதும் கூடவே தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு உருண்டை அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் இங்கே பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மாவு உடையாமல் வரும். மீடியமான உருண்டையாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ஃபுல்லாகவே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம இந்த உருண்டையை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி குழம்பை கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கசகசாக இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் ஆட் பண்ணல. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றினா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குழம்பு ரிச்சாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்களா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பருப்பு உருண்டை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி உடஞ்சிரும். எப்படி முட்டை குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ரொம்ப கிளறக்கூடாதோ அதே மாதிரி இந்த பருப்பு உருண்டையை போட்டுட்டு வேக வரைக்கும் விட்டுறணும். ரொம்ப போட்டு கலக்கிட்டே இருந்தால் இந்த உருண்டை உடஞ்சிரும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் சீக்கிரமாகவே வெந்து கிடச்சிரும். ஃபைனலாக மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.